ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற ஹைட்ரோ கார்பன் வளங்களை கண்டறிந்து பிரித்தெடுக்கும் திட்டமாகும். இது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வேளாண்மையை பாதிக்கும் மற்றும் சுற்றுச்சூழல் தீங்கு விளைவிக்கும் என்பதால் ஆரம்பம் முதலே விவசாயிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரால் எதிர்க்கப்பட்டு வருகிறது. தற்போது கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு ஏலத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஓபன் ஏக்கரேஜ் லைசன்ஸ் பாலிசி என்ற ஒரு ஏலம் கொள்கையின் அடிப்படையில் மத்திய அரசு 10வது ஏல அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இந்த ஏலத்தில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9990 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திட்டத்தை ஏலமாக அறிவித்திருக்கிறது. தென் தமிழகம் என்று சொல்லும் போது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தனுஷ்கோடி வரையிலான பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திட்டத்தை முடிவெடுத்திருக்கின்றன. இந்த பகுதியில் தான் சூழலியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். இங்குதான் மன்னார் வளைகுடா மற்றும் 21 பாதுகாக்கப்பட்ட தீவுகள் உள்ளன. இதனால் அந்த பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதிக்க கூடாது என்று தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ந்து பேசி வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது குறித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள், மண்ணையும் மக்களையும் காப்பது நமது கடமை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONGC எண்ணெய் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்திருக்கும் முடிவை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகவும் கண்டிக்கிறது. மண், நீர், காற்று, இயற்கையின் மூன்று ஒன்றோடு ஒன்று பிணைந்த உயிரின் ஆதாரம். இந்த மண்ணில் வாழும் விவசாயிகள் உழைப்பும் கடலோர மக்களின் மீன்வள வாழ்வும் எதிர்கால தலைமுறையின் ஆரோக்கியமும் இன்று ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் மாபெரும் ஆபத்தில் தள்ளப்படுகின்றன. இதனால் நிலத்தின் வளம் கெட்டு விவசாயத்திற்கு உகந்த நிலம் உலர்ந்த பாலைவனமாக மாறும். நிலத்தடி நீரில் ரசாயனங்கள் கலக்கும். குடிநீர் மூலங்கள் சீரழிந்து மக்களின் ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்கும். கிணறு தோண்டலின் உற்பத்தியாகும் நச்சுவாயுக்கள் காற்றை மாசுபடுத்தி சுவாச நோய்கள், புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு உயிர்கொல்லி நோய்களை உண்டாக்கும். கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் துளையிடும் நடவடிக்கைகள் கடல் சூழலை பாதித்து மீன்களின் வாழ்விடங்களை அழித்து லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்களை பட்டினிக்கு தள்ளும். கிராமங்கள் சீரழிந்து மக்கள் தங்கள் சொந்த நிலத்தையும் வீடுகளையும் விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும். தமிழ்நாட்டின் நிலத்தையும் நீரையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் சீரழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகளின், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக எதிர்த்து போராடும். வளர்ச்சி என்ற பெயரில் மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான திட்டங்களை கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. எதிர்கால தலைமுறைக்காக இந்த மண்ணை காக்க வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள அனைவரது கடமையாகும். எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONGC எண்ணெய் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்திருக்கும் முடிவை ஒன்றிய அரசு ரத்து செய்து திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது. ஒன்றிய அரசை வலியுறுத்தும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிரான இப்படியான ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை ஆரம்பத்திலேயே கவனித்து தமிழ்நாடு அரசு நிறுத்திட வேண்டும் என்று கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று கன்னியாகுமரி மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் நாகர்கோயில் நகராட்சியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.